அக்ஷயா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராஜர். அன்னை சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 16,000 நாட்டல் அன்னை யாவினும் புண்ணிய கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற எட்டையை பொறுத்து முறுக்கு மிசை முண்டாசி கவிஞர் பாட்டித்தி பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப பட்டி தொட்டி எங்கும் பாடசாலைகளை ஏற்படுத்திய போற்றும் பெருந்தலைவர் கருப்பு காந்தி கருமயோகி திங்கிங் மேக்கர் காமராஜரை பற்றி இங்கு காண்போம். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொருவரும் தங்களின் பிறப்புக்கான அர்த்தத்தை நிலைநாட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்பார்கள். தனது பிறப்பையும் செயலையும் அர்த்தமுள்ளதாக மாற்றியவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தார். காமாட்சி என்பது இவருடைய இயற்பெயர் ஆகும். அவரது தாயார் எப்போதும் பாசமாக ராஜா என அழைத்து வந்தார். காமராஜரின் தந்தை குமாரசாமி ஒரு தேங்காய் வியாபாரி. நாடா சமூகத்தால் நடத்தப்பட்டு வந்த சத்திரிய வித்தியாசாலை என்ற மிகவும் கட்டுப்பாடு மிகுந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார். வேலாயுத வாத்தியார் என்பவர் தான் இவருடைய முதல் ஆசான். தங்கை நாகம்மாள், தாமம்மன் கருப்பையா நாடார். 6 வயதில் தந்தை இழந்தார். 6வது வரை தான் படிக்க முடிந்தது. பின்னன் தாய்மாமன் துணிக்கடையில் வேலை புரிந்தார். சிறு வயது முதலே அரசியலில் அதிக ஈடுபாடு உடையவராக திகழ்ந்தார். வீடு வீடாக சென்று தயிர் விற்ற அனுபவமும் அவருக்கு உண்டு. ஆகையால் ஏழைகளின் நிலைமையை நன்கு அறிந்திருந்தார். முதல் உலக போரின் போது பெருந்தலைவர்களின் வீரை பேச்சை கேட்டு அரசியலில் ஈடுபட்டார். 1920இல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார். ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளை என வெளியேறு என பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். பஞ்சாப் படுகொலை காமராஜரின் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. வாழ்க்கையில் சில பேர் போராடுவார்கள், சில நேரங்களில் போராடுவார்கள். ஆனால் காமராஜரோ போராட்டமே வாழ்க்கையாக வைத்துக் கொண்டவர். அந்த போராட்டம் கூட தனக்காக அல்ல, தேச நலனுக்காக. அவரது 40 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் 3000 நாட்களை ஏறத்தாழ 9 ஆண்டுகள் இரும்பு கம்பிக்குள் சிறைவாசம் இருந்தவர். 1954 முதல் 1963 வரை தொடர்ந்து 9 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவி வகித்தார். அவர் முதலமைச்சர் ஆனவுடன் நாட்டு மக்களின் கல்வியில் தான் முதல் அக்கறை செலுத்தினார். எல்லா பிள்ளைகளும் கல்வி பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் பாடுபட்டார். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் அன்னை மலைவாழை அல்லவோ கல்வி என்ற கனலேந்தும் விழிவேந்தன் புதுவை தந்த புரட்சி குயில் பாவேந்தன் பாரதிதாசனின் பாடல் வரிகளுக்கேற்ப கல்வியின் மகத்துவத்தை உணர்ந்து அவர் 500க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ள எல்லா கிராமங்களிலும் பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். இதனால் தான் காமராஜரை கல்விக்கண் கொடுத்த வள்ளல் என்று பெரியார் பற்றி மகிழ்ந்தார். இவருக்கு படிக்க தெரியும். தினமும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகளை முதலில் படித்த பின்னர் தான் காப்பியை அருந்துவார். ஆங்கிலத்தில் பேசும் ஆற்றல் பெற்றவர். ஆங்கிலம் தவிர இந்தியிலும் பேசும் திறன் படைத்தவர். எங்கு சென்றாலும் இரவு எவ்வளவு நேரம் ஆனாலும் தூங்குவதற்கு முன்னால் புத்தகம் ஏதாவது படித்துவிட்டு தான் தூங்குவார். இலக்கியங்களை பற்றியெல்லாம் பேசும் பெருந்தலைவரை படிக்காத மேதை என்பது ஆச்சரியமாக உள்ளது. அவர் பட்ட படிப்பு படிக்காதவராக இருந்தாலும் அவரை சுற்றி எப்போதும் படித்த மேதைகள் இருப்பார்கள். 1964 மே 27இல் நேரு பெருமகனார் மறைந்த பிறகு லால் பகத் பிரதமர் பதவிக்கு பலர் போட்டி போட்டார்கள். லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார். 1966இல் சாஸ்திரி இறக்கவே முர்ஜாஸ் தேசியாவின் போட்டியை தவிர்த்து இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். அவரது நிறம் தான் கருமை. உள்ளமெல்லாம் கலங்கமில்லா வெள்ளை மலர் தோட்டம். பதவி சுகங்களை உதறி தள்ளியதால் காமராஜர் கர்மயோகி ஆனார். வயதில் மூத்தோர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணிக்கு முன்வர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கு காமராஜர் திட்டம் என்று பெயர். 1963இல் அக்டோபர் 2இல் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். தன் வீட்டு வானொலி பெட்டியில் குருவிக்கூடு ஒன்று கட்டியிருந்தன. அதன் காரணமாக வானொலியை 2 நாட்கள் வெளியில் வைத்துவிட்டு குருவி சென்ற பிறகு அதனை பயன்படுத்தியவர். பல்வேறு அணைகளை கட்டி நீர்வளம் பெருகினார், தொழில் வளத்தை பெருகினார். சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலையும் திருச்சியில் பெல் தொழிற்சாலையும் ஏற்பட துணை நின்றவர். மருத்துவ வசதிகளை பெருகினார். மின்சார வசதி பெறாத கிராமங்களே இல்லை என்ற அளவில் எல்லா கிராமங்களையும் ஒளிமயமாக்கினார். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை நீக்கினார். கல்வியை பரப்ப வேண்டாம் என்றால் நான் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகவும் தயாராக இருக்கிறேன் என்றார். காணி நிலம் கூட வாங்கவில்லை, பயன்படுத்திய காம் நண்பர்கள் வாங்கி கொடுத்தது. வயதில் மூத்தோர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணிக்கு முன்வர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கு காமராஜர் திட்டம் என்று பெயர். நாட்டுக்காக இல்லற வாழ்க்கையை துறந்தவர். இரக்க பண்புடையவர். எதையும் ஆகட்டும் என்று கூறி செயல்படுத்த முனைபவர். பல அரசியல் தலைவர்களை உருவாக்கிய ராஜதந்திரி. செல்வ வாழ்க்கையில் நாட்டமின்றி வாழ்ந்தவர். இறுதி வரை வாடகை வீட்டில் குடியிருந்தவர். அவர்
பிறந்த விசித்திர மனிதர். இறுதி வரை முதுகு வலியால் துன்புற்று வந்தார். அதனால் தான் எப்போதும் இடுப்பிலே கை வைத்துக் கொண்டு பேசுவார். இறுதியில் அவரிடம் மீதமிருந்தவை 10 கதர் வேஷ்டிகள் மற்றும் 100 ரூபாய்க்கும் குறைவான பணம் தான். அவரது கடைசி நாட்களையும் கவியரசன் கண்ணதாசன் தங்கமே தென்பதிகை சாரலே சிங்கமே என்றெழுத்து சீராட்டம் தாய்த்த வீர சொந்தமென்று ஏதுமில்லை துணி இருக்க மங்கையிலே தூயமணி பண்டங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டு கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்ற கவிதைகளால் கண்கலங்கினார். இத்தகைய பெருமைக்கெல்லாம் உரிய மாமேதை அண்ணல் காந்தி பிறந்த அக்டோபர் 2, 1975ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். அவரது நினைவை போற்றும் வகையில் மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. வாழ்க காமராஜர், வளர்க அவரது புகழ். எனது கருத்தோ கட்டல் பெருக்கம் கொடுத்த நேரமோ சுருக்கம். இதற்கு மேல் பேசினால் எனக்கும் நடுவருக்கும் வரும் பிணக்கம். ஆகையால் முடிக்கிறேன்.